இன்கேஸ் உங்களுக்கு ஐடி ஃபீல்டில் வரணும், கோடிங் பண்ணணும், டெஸ்டிங் பண்ணணும், டிசைனிங் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் நீங்கள் வந்து நான் ஐடி பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசன்னால ஐடி ஃபீல்டில் வர முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. நீங்கள் என்ன படிச்சுட்டு இருந்தாலும் சரி, என்ன டொமைனில் ஒர்க் பண்ணிருந்தாலும் சரி, அது கம்ப்ளீட்லி நான் ஐடி பேக்ரவுண்டாக இருந்தாலே கூட கண்டிப்பாக உங்களால் ஐடி ஃபீல்டில் வர முடியுங்க. எப்படி ஒரு நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து ஐடி ஃபீல்டில் வருது, அப்படி வரணும்னா என்னெல்லாம் பண்ணணும், என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது, அது எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே அப்ளை பண்ணணும், ஆனால் எப்படி போய் ஃபைனலாக ஐடி கம்பெனியில் உங்களுக்கும் அழைக்கப்பட்டு இருக்க சேரில் போய் சும்மா ஜம்முன்னு உட்காரணுங்கிற வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் கைடாக அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணும். அதெல்லாம் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நான் தௌஃபீக் உங்களுக்காக உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண மாதிரி கண்டென்ட் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன், அப்லோட் பண்ணவும் போகிறேன். உங்களுக்கு அதெல்லாம் வேறு அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் நம்மளை வந்து சேரும். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ லைக் பண்ணுறதோ சின்ன ஒர்க் தான். பட் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு லைக்குமே வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ஸோ அப்படி அன்பா பார்த்து லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க பார்ப்போம். ஸோ இப்போ ஜஸ்ட் உங்கள் மொபைல் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? இங்கே நிறைய பேர் வந்து ஐடி கம்பெனி அப்படின்னாவே யாருடைய நீ மூவி படத்தில் வர தருஸ் மாதிரி சும்மா உட்காந்து கோடிங் போட்டு இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் ரியாலிட்டியில் வந்து ஆக்சுவலாக அந்த கோடிங்கை தாண்டி ஏகப்பட்ட டொமைன்ஸ் இருக்குங்க. லெட்ஸ் சே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு கம்பெனி மூலியமாக மற்ற ஃபாரின் கம்பெனிஸ்க்கோ இல்லை இந்தியன் கம்பெனிஸ்க்கோ வந்து நீங்கள் அவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் அதெல்லாம் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாம் ஃபைல் பண்ணி இந்த மாதிரி தான் சாஃப்ட்வேர் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணதுக்கப்புறம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு கிளைண்ட்ஸாக வரமாட்டாங்க. இங்கே எவ்வளவோ கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்கள் கம்பெனியில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, அது என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, அது எதுன்னு எல்லாமே வந்து உங்கள் கிளைண்ட்டுக்கு தெரிவிக்கணும் இல்லையா. அதாவது நீங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் இருப்பீங்க, அவங்க எங்கேயோ ஒரு மூலையில் இருப்பாங்க. அப்படி உங்கள் கம்பெனி வந்து உங்கள் கிளைண்ட் கண்ணில் பட வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா சோஷியல் மீடியாஸில் ஆட் ரன் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் ரன் பண்ணுறதுக்கு அதுக்கான போஸ்டர்ஸ், ஃப்ளையர்ஸ் அது இதுன்னு எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக கிராஃபிக் டிசைனர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் அது மாதிரி நிறைய பேர் தேவைப்படுவாங்க. நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இதை மட்டும் சொன்னேன். இது போல எல்லா டிபார்ட்மெண்ட் ஒர்க்குக்கும் செப்பரேட் ஆளுங்க இருப்பாங்க. நீங்கள் என்னதான் வந்து நான் நியூ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எல்லா ஒர்க்கும் நாங்களே பண்ணுவோம் அப்படின்ட்டு இருந்தாலும் அந்த கம்பெனி க்ரோ ஆக ஆட்டோமேட்டிக்காக வந்து பீப்புள் உள்ளே வருவாங்க. அப்படி வந்தால் மட்டும்தான் உங்கள் கம்பெனி ஃபர்தராக க்ரோ ஆகுங்க. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து ஐடி கம்பெனியில் வெறும் கோடிங் மட்டும் இல்லைன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து மற்ற ஃபீல்டு வந்து ஐடி ஃபீல்டு வரணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்கிறேன். நம்பர் 1, ஃபைண்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட். இப்போ நீங்கள் காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னா எண்டில் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து பேசிக்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சாலே கூட நீங்கள் ஈஸியாக எம்என்சி கம்பெனிக்குள்ளே போய் அவங்க என்ன டொமைனில் ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை அப்படி பார்த்து இருக்கலாங்க. பட் அப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாமல் நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்கில்லை நீங்கள் பக்காவாக லேர்ன் பண்ணி ஆகுங்க. நீங்கள் என்ன படிக்கணும் ஒரு ஐடியாவே எல்லாமே அடுத்து கேட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி சொல்கிறது என்ன அப்படின்னா நீ வந்து ஹை டிமாண்ட் ஸ்கில்லை எடுத்து படி, அதுதான் நிறைய சேலரி இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு அண்ணனா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் திங், நீங்கள் எவ்வளோ யோசிக்க முடியுமோ அது அவ்வளோ பக்காவாக யோசிச்சு எதில் உங்களுக்கு ரியலாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நல்ல ஹை டிமாண்ட் ஸ்கில் சூஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மணி நிறையவே வரும். பட் அப்படி மணி மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை இல்லையா. அப்படி மணி நிறைய வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சுத்தமாக இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒரு ஒர்க்கில் ஏதோ டிமோட்டிவேட் ஆவீங்க, ஒர்க் பண்ணதே பிடிக்காது, ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் வெறும் மணிக்காக ஒர்க் பண்ண மாதிரி ஆயிருங்க. இப்போ என்னையே சொல்கிறேனே, என் ஃப்ரெண்டு ஒருத்தரே வந்து பிளாக் செயின் படிச்சுக்கிட்டு இப்போ என்னை விட ஒரு 2-3 டைம்ஸ் அதிகமான சேலரி வாங்குறாரு. எனக்கு வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே போனால் அவ்வளோ சேலரி வாங்கலாம் அப்படிங்கிறது தெரியும். பட் இருந்தும் நான் ஏன் வந்து ப்ராடக்ட் டிசைன் ஃபீல்டு சூஸ் பண்ணேன், ஒரே ஒரு ஆன்சர் தான், இன்ட்ரெஸ்ட். எனக்கு வந்து டிசைனிங் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி டிசைனிங்லாம் பண்ணும்போது நான் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை வந்து டிப்ரெஷனோ எதுவுமே ஆகாமல் இருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து அவருக்கு வந்து அந்த பிளாக் செயின் அந்த மாதிரி இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதில் அவருக்கு போயிருக்காரு. எனக்கு வந்து அவரோட ஒர்க் செட் ஆகாது, அவர் வந்து என் ஒர்க் வந்து அதுவும் செட் ஆகாது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா. ஐ ஹோப் நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட். இல்லை ப்ரோ இன்ட்ரெஸ்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதே தெரியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரே மாதம் டைம் எடுத்துக்கோங்க. தென் உங்களுக்கு எதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாத்தையும் வந்து நோட் டவுன் பண்ணுங்க. லைக் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் டிசைன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கிராஃபிக் டிசைன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபுல் ஸ்டைல் டெவலப்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாத்தையும் எழுதிட்டு அது எல்லாத்தையும் வந்து கொஞ்சமாக டுட்டோரியல் பாருங்க. ஸோ அப்படின்னா டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் அதெல்லாம் பார்த்து இது பண்ணும்போது அது எது உங்களுக்கு வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் கொடுக்குதுன்னு பாருங்க. ஸோ இப்போ எக்ஸைட்மெண்ட் கொடுக்காது எதுவுமே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இப்போ எது எக்ஸைட்மெண்ட் கொடுக்குதோ அதை மட்டும் பார்த்து அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. தட்ஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட். நம்பர் 2, லேர்ன் த ஸ்கில். நீங்கள் உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன, எதில் போக போகிறோன்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணிட்டீங்க. அப்படி ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் அது என்னெல்லாம் கற்றுக்கணுமோ அது வந்து தெளிவாக கற்றுக்க பாருங்க. ஏன் தெளிவாகிறது தெளிவாக அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வேறு டொமைன்லேருந்து கம்ப்ளீட்லி வேறு டொமைனுக்கு போகிறீங்க இல்லையா. அங்கே வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ஸ்கில் மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஸ்கில் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேசிக் மட்டும் தான் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. ஸோ உங்களால் எவ்வளோ டீப்பாக லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ டீப்பாக லேர்ன் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களால் வீட்டில் இருந்தே லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூடியூப்லேயே கூட லேர்ன் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட் roadmap.shங்கிற வெப்சைட் போங்க. அந்த வெப்சைட் போயிட்டு என்ன டாபிக் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதை அப்படியே கொடுங்க. அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கம்ப்ளீட் ரோட் மேப்பாக ஷோ பண்ணும். என்ன ஃப்ளோவில் போகணும், என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ராப்பராக பார்த்து
அது யூடியூப்லையோ இல்லை இன்டர்நெட்லையோ பார்த்து கற்றுக்கலாங்க. இல்லை என்னால் செல்ஃபை லேர்ன் பண்ண முடியாது, செல்ஃபை லேர்ன் பண்ண அப்படியா ஒரு ஃபோக்கஸ் இருக்காது, ஒரு மோட்டிவேஷன் இருக்காதுன்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது கோச்சிங் சென்டரோ இல்லை இன்ஸ்டியூட்டோ ஏதாவது ட்ரை பண்ணலாம். இன்னும் 2023 மட்டும் காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸில் நியர்லி 70% வந்து ட்ராப்புங்க. பட் 30% people got hired. லைக் 100 people இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க அப்படின்னா அது 30 பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அப்கமிங் இயர்ஸில் வந்து கம்பெனிஸ் ஆர் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. நீங்கள் காலேஜில் வந்து எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேபபிலிட்டி இருக்கும் இல்லையா? அது கூடவே நிறைய பேருக்கு வந்து சாஃப்ட்வேர் ஜாப் அப்படின்னாவே கோடிங் இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபியராக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணுறப்போ பேசிக்லேருந்து தியரட்டிக்கல் நாலேஜ், ப்ராக்டிக்கல் நாலேஜ் எல்லாமே சேர்த்து எல்லாம் கற்றுக்கிட்டா மட்டும்தான் இப்போ இருக்க ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. அது கூடவே உங்கள் ரெஷ்யூமுக்கு வந்து நல்ல வெயிட்டேஜ் கொடுக்கும். அதுக்கு ஆல்ரெடி அமேசான், மைக்ரோசாஃப்ட் அது போல டாப் எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்ககிட்ட இருந்து ஒரு கைடன்ஸ் கிடைச்சா, ஆனால் அது கூடவே அவங்க சொல்கிற பார்த்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃப்ரீ டெமோ செஷன் அட்டன் பண்ணுங்க. அந்த லைவ் டெமோ செஷனில் உங்களுக்கு என்ன ஸ்கில் வேணும், அது எப்படி டெவலப் பண்ணி எப்படி கிளியர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி தருவாங்க. ஆல்ரெடி இந்த செஷன் அட்டன் பண்ணி நியர்லி 1500+ கம்பெனிஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ டூ புக் யுவர் தாட்ஸ். கமிங் பேக் டு த கண்டென்ட். தேர்ட், பில்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ. நீங்கள் எந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணீங்களோ அது என்னெல்லாம் தெரியணுமோ எல்லாமே தெரிஞ்சிட்டீங்க. நீங்கள் யூடியூப் வீடியோ பார்த்தோ இல்லை இன்ஸ்டியூட்லையோ என்னெல்லாம் கற்றுருக்கீங்களோ அது எல்லாமே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் போர்ட்ஃபோலியோ எல்லாம் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா அவங்க வீட்டு நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? லைக் ஜஸ்ட் நீங்கள் வாயால் சொல்லி ஆகணும், இல்லைன்னா அவங்க டாஸ்க் கொடுத்து பண்ணி ஆகணும். அப்படி இல்லாமல் ஒரு இம்ப்ரெஷன் கொண்டு வரதுக்காக இந்த போர்ட்ஃபோலியோ வந்து பயங்கர ஹெல்ப் பண்ணுங்க. லைக் ஜஸ்ட் நீங்கள் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக போர்ட்ஃபோலியோ மாதிரி வெப்சைட்டாவோ இல்லை வந்து GitHub இல்லை பிஹான்ஸோ அந்த மாதிரி எந்த பிளாட்ஃபார்ம்லேயோ வந்து போட்டு அது உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ மாதிரி ரெடி பண்ணி போகும். ஸோ உங்கள் ஸ்கில்லை வந்து ப்ரூவ் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்காக பேசுங்க. நம்பர் 4, பில்ட் யுவர் ரெஸ்யூம். இப்போ நீங்கள் என்ன ஃபீல்டில் சூஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கான ஸ்கில் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படி ஸ்கில் எல்லாமே லேர்ன் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோவை ரெடி பண்ணி வச்சிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கான ப்ராப்பரான ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் ஒன்று மேக் பண்ணுவாங்க. உங்கள் ரெஸ்யூம் மட்டும் தான் நீங்கள் இன்டர்வியூக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு பேஸ் கீயாக இருக்குங்க. ஸோ அதை வந்து ஏனோதானு மேக் பண்ணாமல் எப்படி வந்து ப்ராப்பராக மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனலாக ப்ராப்பராக பக்காவாக மேக் பண்ணணும். பேசிக்காக உங்கள் நேம், உங்கள் ரோல், ப்ரொஃபைல் போட்டோ வைக்கணும் அப்படின்னா வைக்கலாம். தென் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன படிச்சிருக்கீங்க, எங்கே படிச்சிருக்கீங்க, அப்புறம் நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஸ்கில் தெரியும், உங்களுக்கு என்ன டூல்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மிச்சம் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் மேக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே வீடியோ போட்டிருப்போம். நான் ஐ பட்டன்லேயோ டிஸ்கிரிப்ஷன்லேயோ கொடுக்குறேன். ஜஸ்ட் அந்த வீடியோ பிடிச்சி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ வந்து ரெஸ்யூம் வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாப் 2 பட்டன் கிளியராக சொல்லியிருக்காங்க. நம்பர் 5, ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் ஜாப். இப்போ நீங்கள் மோஸ்ட்லி ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டீங்க. ஜஸ்ட் நீங்கள் லிங்க்டின்னோ, கிளாஸ்டோரோ, இன்டீடோ என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கோ எல்லாத்துலேயும் போயிட்டு உங்களோட ரோல் என்னவோ அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற எல்லா ஜாப்ஸும் அப்படி லிஸ்ட் டவுன் ஆகும். அதில் போயிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அப்ளை பண்ணுங்க. இங்கே மோஸ்ட்லி நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 5 ஜாப் அப்ளை பண்ணோம்னா அதில் 4 ஜாப் வந்து இன்டர்வியூக்காக வந்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் தட்ஸ் நாட் ரியாலிட்டி. நீங்கள் நல்லா பேஷன்ஸோட 100 கம்பெனிக்கு அப்ளை பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து ஒரு 5 கம்பெனிலேருந்து இன்டர்வியூக்காக வரைக்க முடியுங்க. லிங்க்டின் எப்படி யூஸ் பண்ணணும், என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அது லிங்க்டின் வெளியே எப்படி ஜாப் எடுக்கிறது வரைக்கும் எல்லாமே அதை சொல்லியிருக்கேன். என்ன ப்ரோ ஒரே வீடியோவில் சொல்ல மாட்டியா, எதுக்கு அந்த வீடியோக்கு இந்த வீடியோ லிங்க் பண்ணிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஒரே வீடியோவில் சொன்னேன் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ மட்டுமே 1 hour மேலே எல்லாமே போகும். ஸோ தட்ஸ் த ரீசன். நம்பர் 6, பி பாசிட்டிவ். இதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஐடி ஃபீல்டில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடி வேலை தான் விட்டுட்டு வந்து அவனுக்கு என்ன ஸ்கில் வேணுமோ அதை ப்ராப்பராக லேர்ன் பண்ணி இன்ஸ்டியூட் போயோ இல்லை செல்ஃபாக லேர்ன் பண்ணியோ எல்லாமே ப்ராப்பராக லேர்ன் பண்ணி போர்ட்ஃபோலியோ, ரெஸ்யூம் எல்லாம் பக்காவாக மேக் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிட்டோம், ஜாப் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு ஜாப் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணிட்டு எந்த ஒரு இன்டர்வியூக்காக வரல அப்படின்னா என்னடா வரவே மாட்டேங்குது, நமக்கெல்லாம் ஐடியா ஜாப் கிடைக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே அதை குவிட் பண்ணிட்டு நான் ஐடிக்கு போயிடுறாங்க மறுபடியும். நீங்கள் அப்படி இல்லாமல் ஜஸ்ட் பாசிட்டிவாக இருங்க. ஒரு தேன் கூடிலேருந்து தேன் எடுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஹனிபீட்டிலேருந்து கொட்டு வாங்கி தான் ஆகணும். ஸோ அது போல் நீங்கள் விடாமல் ட்ரை பண்ணிட்டே இருங்க. எவ்வளோ ஜாப்ஸ் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ ஜாப்ஸ் அப்ளை பண்ணுங்கள். எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன எஃபர்ட்ஸ் போட்டிங்களோ, உங்கள் டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டுருந்தாலும் அதுக்கான வேல்யூ கண்டிப்பாக கிடைக்கணும். நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஐடியிலேருந்து நான் ஐடிக்கு போயிட்டீங்க அப்படின்னா அது கீழே கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை இன்ஸ்டா டிஎம்லேயே வந்து சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஜஸ்ட் ஷேர் இட் வித் தெம். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எப்போ சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டூ வாட் எக்ஸைட்ஸ் யூ. Saying again, just do what excites you. Bye.